பொழுது எந்த விதமான தவறான காரியங்கள் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக. சொல்லப்போனா சில பேர் கழிவறைக்கு போய் உள்ள போய் என்ன செய்வாங்க, பல சிந்தனைகள்ல யோசனைகளை உட்கார்ந்துருப்பாங்க. எக்ஸாம் எழுதக்கூடிய பள்ளி மாணவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் எழுதிட்டு இருப்பாங்க, ஞாபகத்துக்கு வராது. கொஞ்ச நேரம் ஏன் வெளியே போயிட்டு வருவான், ஞாபகத்துக்கு வந்துடும். சில பேருக்கு காணாமல் போன விஷயங்கள் இப்படி சமூகத்தை இன்னைக்கு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. கழிவறையில் உட்கார்ந்து என்ன செய்யறான், அவன் திங்க் பண்றான், இது என்ன எங்க வச்சிருப்போம். அங்க உட்காந்துட்டு சினிமா பாட்டு பாடுறது இருக்குதா இல்லையா? சினிமா பாட்டு பாடிக்கிட்டே அவன் என்ன செய்வான், இயற்கை தேவையை நிறைவேற்றி கொண்டிருப்பான். கிராமப்புறங்கள் இது பெரும்பாலும் நடக்கும். வில்லேஜில் நீங்க பாத்தீங்கன்னா, கிராமத்திலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் எழுத்தாப்புல உட்காந்துக்க எவ்வளவு அசிங்கன்னு பாத்துக்கிறேங்க. முதல்ல மக்கள் நடக்கக்கூடிய பாதையிலேயே சிறுநீர் கழிக்க கூடாது, மலம் கழிக்க கூடாது. கிராமத்துல எப்படி இருப்பாங்க, இங்க ஒருத்தன் உட்காந்துக்கிடுவான், இங்க ஒருத்தன் உட்காந்துக்கிடுவான். மாப்பிள்ளை எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, பேசிக்கிடுவாங்க. எப்படி இங்க இருந்து இங்க பேசிக்கிடுவாங்க. இயற்கை தேவையை நிறைவேற்றிக்கிட்டு இருப்பான். சினிமா பாட்டை பாடுறது இது போன்ற இதெல்லாம் தீங்கு தானே, தீமை தானே. இந்த பாவத்தை செய்துவிடக் கூடாதுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த துஆவை சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குப்ஸி வல் கபாயிஸி. இறைவா, அனைத்து தீங்குகளில் இருந்தும் தவறான செயல்களில் இருந்தும். இது மாதிரி பாட்டு பாடுறது, ஒருத்தர் உட்கார்ந்து எதிரில் சிறுநீர் கழிக்கக்கூடிய நிகழ்வு, இது மாதிரி காரியத்தை செஞ்சு விடக்கூடாதுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் இதை தடுத்து இருக்கிறாங்க. அடுத்து